என் ஹோட்டல் மெயின்டெனன்ஸ்ல ஒர்க் பண்றான், அந்த வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டான். தென் அங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதனால ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து எடிட் பண்ண ரெஸ்யூம் கொடுக்குறாங்க, அதனால மாட்டிக்கிட்டு அந்த வேலையும் கிடைக்காம போயிடுது. ஆனா நீ நைட்டு இவன் ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறான். அப்ப மாமாவோட ஃப்ரெண்டை பஸ் ஸ்டாண்ட்ல விட சொல்றாரு. இவனை கூட்டிட்டு போறான், ஆனா பாதி வேலையை இறக்கி விட்டு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போக சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். தென் இவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து குடிச்சிட்டு பைக்ல வரும்போது ரெஸ்யூம் தப்பா அடிச்ச ஃப்ரெண்டு திட்டிட்டு இருக்கான். அப்ப கூட இருந்த உன்னோட ரெஸ்யூம் நீ தானே அடிக்கணும், அவனை ஏன்டா குறை சொல்றான்னு கேட்கறான். அப்ப ரோட்ல ஆக்சிடென்ட் பாக்குறாங்க, இவனை கிட்ட போறாங்க. பார்த்தா அவங்க மாமா அழுதுட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு பார்த்தா இவன் பாதிலே விட்டு வந்தவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு சொல்றாரு. அதை பார்த்ததுமே இவன் பதட்டமாயிரான். அவனோட ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேட்கறான். வர சொல்ல தானே இவரை நான் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வந்தேன்னு போய் சொல்றான். தென் அவரோட மாமா கூடவே அவங்க வீட்டுக்கே போயிடறான். அப்ப ஒருத்தன் இவங்கிட்ட ஐஸ் பாக்ஸ் சொல்லியிருக்கோம், அதனால லொகேஷன் தெரியாம நிக்கிறாங்க, நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறான். இவனும் ஒத்துக்கிட்டு அங்க போறான். பட் லொகேஷன் சொல்ல ரெண்டு பேருக்கு சண்டை ஆயிடுது, அதனால அடிச்சுக்கிறாங்க. அப்ப இவங்கிட்ட வேலையை கொடுத்தவன் இதை பார்த்ததுமே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கிட்ட அவங்கள போக சொல்றாங்க. தென் இவங்கிட்ட வந்து முடியாதுன்னா முடியாது சொல்றாங்க, முடியும் சொல்லிட்டு மத்தவங்க உயிர் எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். தென் இவனோட பையன்கிட்ட எல்லாமே சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கூட இருந்தவன் இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றாங்க. அதை கேட்டமே கட்டுப்பிடிச்சு அழுதுகிட்டே தேங்க்ஸ் சொல்றாரு.